ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2026 சட்டசபை தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சிக்கிறார். ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த பழனிசாமி 2024 கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு நடந்த லோக்சபா தேர்தலில் தோல்வியை தழுவினார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்த இடைத்தேர்தல்களை புறக்கணித்து வரும் பழனிசாமி வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இதனால் வலுவான கூட்டணி அமைக்க விஜயின் தாவேகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சரிவராத நிலையில் மீண்டும் பாஜக பக்கம் திரும்பியுள்ளார். சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இவருடன் வேலுமணி உட்பட சீனியர் தலைவர்களும் இருந்தனர். இந்த சந்திப்பு குறித்து அரசியல் தொடர்பான பல விஷயங்கள் ஏற்கனவே வெளிவந்துவிட்டன. ஆனால் சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வெளியாகவில்லை. இந்த சந்திப்பின் போது அதிமுக தலைவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கினாராம் அமித்ஷா. போகா எனும் அவல் உப்மாதான் அங்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வடமாநிலங்களில் அதிகமாக இந்த அவல் உப்மாதான் சிற்றுண்டியாக சாப்பிடுகின்றனர். எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து இதை தயாரிக்கின்றனர். குஜராத்திகளின் வீடுகளில் காலை டிஃபனும் இதுதான். நன்றாக இருக்கிறது என பாராட்டியவுடன் 2வது முறையாக போகா கொடுக்கப்பட்டதாம். அதன் பிறகு டீ கொண்டு வரப்பட்ட போது உடனே அமித்ஷா டீ வேண்டாம், சவுத் இண்டியன் காஃபி கொடுங்கள் என கூறினாராம். அமித்ஷா பழனிசாமி குழுவினரிடையே அரசியல் பேச்சுவார்த்தை எப்படி இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் அமித்ஷாவின் உபசரிப்பில் அதிமுக தலைவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களாம் என்கிறது டெல்லி வட்டாரம்.